அருள்மிகு ஸ்ரீ மகாவாராகி அம்மன் திருக்கோயில் தர்மபுரி மாவட்டம், பாலக்கோடு வட்டம், மாதம்பட்டி என கிராமத்தில் ஸ்ரீ மகாவாராகி அம்மன் அமர்ந்து இருக்கிறாள். இன்று நம் கோயிலை பற்றி பார்ப்போம். கோயிலின் தெற்கு பக்கத்தில் யமன் வாராகி அம்மன் எருமை மேல் அமர்ந்து இருப்பார். மகா கணபதி தெற்கு மண்டபத்தில் அஸ்வாரூடா அம்மா குதிரை மேல், வெள்ளை குதிரை மேல் 8 கைகளுடன் கம்பீரமாய் காட்சி தருகிறாள். இருபத்தோரு அடி உயரம் கொண்ட யமன் வாராகி தாய். மண்டை ஓட்டு மாலையுடன் எருமையை வாகனமாக கொண்டு நின்ற கோலத்தில் இந்த புண்ணிய பூமியிலே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு அமாவாசை இரவும் 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை யமன் வாராகி அம்மனுக்கு மிளகாய் யாக பூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் இப்பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அது மட்டும் அல்லாது, இங்கு வாராகி அம்மனின் 108 அவதாரங்களும் கொண்ட ஒரு பரிகார ஸ்தலம் இக்கோயிலில் அமைக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு வாராகியும் ஒவ்வொரு திருநாமங்களுடன் இக்கோயிலில் அமர்ந்து இருக்கிறார். ஒன்பது நவகிரகங்களுடைய வாராகியும் இக்கோயிலில் உள்ளது. சந்திர வாராகி முதல் சூரிய வாராகி வரை இக்கோயிலில் உள்ளது. சிம்காரூடா வாராகி, மகிஷாரூடா வாராகி, அஸ்வாரூடா வாராகி, ஆதி வாராகி, உன்மத்த வாராகி, லகு வாராகி, பூமி வாராகி, ஸ்வப்ன வாராகி, லக்ஷ்மி வாராகி, சரஸ்வதி வாராகி, நாக வாராகி, கேது வாராகி என்று பல அவதாரங்களுடன் இக்கோயிலில் வாராகி அம்மன் வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் வகையில்
அமர்ந்து இருக்கிறாள். பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களின் ராசிகள் படியும் நட்சத்திரங்களின் படியும் 108 வாராகி அம்மன் ஸ்ரீசக்கரத்தின் மீது கம்பீரமாய் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார்கள். நாகதோஷம் உள்ளவர்களும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருப்பவர்களும் குழந்தை வரம் வேண்டும் பக்தர்களும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் இப்படி பல்வேறு அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப இக்கோயிலில் 108 வாராகி அம்மன் அமர்ந்து இருக்கிறார். தினமும் ஒவ்வொரு வாராகி அம்மனின் பற்றியும் எப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அதனால் என்ன பலன் உண்டாகும் என்பதை பற்றியும் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நேற்று குழந்தை வாராகி அம்மனை பற்றியும் கல்யாண வாராகி அம்மனை பற்றியும் ராகு வாராகி அம்மனை பற்றியும் கேது வாராகி அம்மனை பற்றியும் கூறினேன். இன்று ஸ்வப்ன வாராகி அம்மனை பற்றி கூறுகிறேன். ஸ்வப்ன வாராகி அம்மன் படுக்கையில் தலையணை மேல் தலையை வைத்து படுத்த கோலத்தில் காட்சி தருகிறாள் எங்கள் தாய் ஸ்வப்ன வாராகி தாய். அம்மனை வழிபடுவதன் மூலம் என்ன பலன்கள் உண்டாகும், எப்படி வழிபட வேண்டும் என்று கேட்டால், ஸ்வப்ன வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் போன்றவைகளை செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு வேண்டிக் கொண்டால் இந்த அம்மா என் தாய் ஸ்வப்ன வாராகி சொப்னத்தில் வந்து, அதாவது கனவு மூலமாக வந்து பக்தர்களிடம் பேசுவாள். தொழில் ரீதியாக எனக்கு மனக்குழப்பமாக இருக்கிறது, பண ரீதியாக ஒரு குழப்பத்தில் உள்ளேன், வீடு வேற இடத்தில் மாறலாம் என்று இருக்கிறேன், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு விதமான பயமும் மனக்குழப்பமும் எனக்குள் இருக்கிறது. யாரிடம் சென்று கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி உள்ளவர்கள் இந்த ஸ்வப்ன வாராகி அம்மனுக்கு, அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாமி அம்மா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட, நீ வந்து என்கிட்ட பேசு, கனவு மூலயமா காட்சி கொடு, நீயே கதின்னு உன் சன்னதிக்கு வந்திருக்கேன் தாயே அப்படின்னு உங்களோட பிரச்சனைகளை அவகிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வப்ன வாராகி தாய் சொப்னத்தில் வந்து, எப்பா உனக்கு இந்த பிரச்சனை, இதுமாரி பண்ணு, இதுமாரி செய், சரி ஆயிடும், நான் இருக்க, குழப்பம் பட வேண்டாம், பக்கத்துணையாக நான் இருந்து காப்பாற்றி கொடுக்குறேன் என்று சொப்னத்தில் வந்து அழகாக பேசுவாள். அப்பொழுதே புரிந்து கொள்ளலாம் அம்மாவின் சக்தி எவ்வளவு, அதை கணக்கிட முடியாது. அண்ட சராசரத்தையும் ஆளும் என் தாய் வாராகி.